Hi guys, welcome back to a new video. இன்னைக்கு மேட்ச் CSK vs KKR at Chepauk நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்லேருந்து என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பேசுவோம். அண்ட் ஸ்பென்சர் ஜான்சனோட சைனிங்கை பற்றி இப்போ எரிக் சிமன்ஸ் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. எதுக்காக அவர் சைன் பண்ணியிருந்தோம், என்ன ரீசன் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப நாளாகவே யாராவது சொல்லுவாங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலி எரிக் சிமன்ஸ் ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோ லைக் தட்டிட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஆர்ஆரோட வின்னிங் ஸ்ட்ரிக் ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்கு. 4 மேட்சாக தொடர்ந்து வின் பண்ணியிருந்தாங்க. நேற்றுக்கு எஸ்ஆர்ஹெச்க்கு எதிராக ஒரு பெரிய தோல்வின்னு சொல்லலாம். எஸ்ஆர்ஹெச் கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணாங்க. அவங்களோட 2 ஃபாஸ்ட் பாலர்ஸ் எஸ்பெஷலி சாகிப் ஹுசேன் அண்ட் பிரஃபுல் இங்கே 2 பேருமே 4 விக்கெட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி எடுத்தாங்க. எனக்கு அந்த டானியல் ஃபெரேராக்கு எதிராக நம்ம சாகிப் ஹுசேன் பவுல் பண்ண அந்த ஓவர் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய ஸ்லோவர் ஒன்ஸ் யாக்கர்லாம் வந்து டிஃப்ரெண்டாக வேரியேஷன் கொண்டு வந்து சூப்பராக அந்த ஓவரில் வந்து டானியல் ஃபெரேராவோட விக்கெட் வந்து எடுத்திருப்பாரு. அண்ட் ஐ திங்க் எஸ்ஆர்ஹெச் மேனேஜ்மெண்ட் அண்ட் திங்க் டேங்க்கு கண்டிப்பாக கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். பிகாஸ் இந்த 2 அன்கேப்ட் இந்தியன் ஃபாஸ்ட் பாலர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி சாகிப் ஹுசேன் ப்ரீவியஸாக வந்து கேகேஆரோட ஸ்குவாட்ல இருந்திருக்காரு. இஃப் ஐம் நாட் ராங் 2024 நினைக்கிறேன். அண்ட் ஈவன் சிஎஸ்கே நெட் பாலரா வேற ஒரு சீசனில் இருந்திருக்காரு. அண்ட் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது ஆர்ஆரோட அந்த ஃபைட் பேக் தான். பிகாஸ் 9 for 5 இருந்தாங்க. ஆர்சிபியோட 49 ரெக்கார்ட் இன் டேஞ்சர் மாதிரிலாம் இருந்துச்சு. பட் எவ்வளோதான் ஒரு டீம் மோசமாக விளையாடினாலும் அந்த ஸ்கோரை கண்டிப்பாக பீட் பண்ணிடுறாங்க. ஸோ 49 அப்படிங்கிறது ஆர்சிபிக்கு மட்டும் தான் சொந்தம் போல. அது எப்படி தான் அவங்களால மட்டும் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது ஒரு பெரிய மிஸ்ட்ரி தான். 7th பிளேஸ்ல இருந்த எஸ்ஆர்ஹெச் இப்போ 4th பிளேஸ்க்கு போயிருக்காங்க. இப்போதைக்கு டேபிளை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது கேஸ். பிகாஸ் எல்லா டீம்ஸுமே வந்து ஒரு 2 பாயிண்ட் தான் வந்து வித்தியாசத்தில் இருக்காங்க. நிறைய ஃபேன்ஸுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கிறது கேகேஆர், எம்ஐசிஎஸ்கே மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைசிஸ். இவங்க 3 பேருமே 13 ட்ராஃபிஸ்க்கு சொந்தக்காரங்க. ஆனால் இப்போ இவங்க 3 பேருமே பாட்டம் ஹாஃப் ஆஃப் த டேபிள் இருக்கிறத பார்க்கறப்போ கண்டிப்பாக வருத்தமாக தான் இருக்கு. எல்லா எக்ஸ்பர்ட்ஸோட டாப் 4லையுமே எம்ஏ ஒரு டீமாக இருந்தாங்க. ஆனால் இவங்க இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறத பார்க்கறப்போ எனக்கு ஒன்றுமே புரியல. டீமில் இல்லாத இந்தியன் ஸ்டார்ஸே கிடையாது. ஓவர்சீஸ் கண்டின்ஜென்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டில் இவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னா தட் ஷோஸ் நீங்கள் வந்து டீமில் ஃபுல்லாக ஸ்டார்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அது மட்டும் உங்களுக்கு போராது. நீங்கள் டீமில் கலெக்டிவாக வந்து ப்ளே பண்ணணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த எம்ஐ டீம் வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். சிஎஸ்கே ஃபிக்ஸரில் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. 26 ஏப்ரல் அன்னைக்கு சிஎஸ்கே அண்ட் ஜிடி அகமதாபாத்தில் ப்ளே பண்ணுறதா இருந்தாங்க. 3:30 PM இந்த மேட்ச் ஆரம்பிக்க வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ அந்த மேட்சை அப்படியே இங்கே சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மேட்ச் வந்து சென்னையில் நடக்க போகுது. தென் 21 மே அன்னைக்கு 7:30 PM சிஎஸ்கே அண்ட் ஜிடி இங்கே சென்னையில் ப்ளே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ அந்த மேட்ச் வந்து அகமதாபாத் ஸ்டேடியம்க்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 21 மே அன்னைக்கு நடக்க போகிற அந்த மேட்ச் தான் சிஎஸ்கேட கடைசி லீக் மேட்ச். அதுதான் கடைசி ஹோம் மேட்சாக வேறு இருந்துச்சு. பட் இப்போ சிஎஸ்கேட கடைசி ஹோம் மேட்சாக 18th மே அன்னைக்கு சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் மேட்சாக தான் இருக்க போகுது. அகமதாபாத்தில் முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன்ஸ் வந்து ஏப்ரல் 26 அன்னைக்கு நடக்க போகிறதுனால தான் இப்போ அந்த மேட்சோட வென்யூ வந்து சென்னைக்கு மாற்றிருக்காங்க. இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் தோனி ப்ளே பண்ணார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. மோஸ்ட்லி தோனி ப்ளே பண்ண மாட்டார். 18th ஏப்ரல் அன்னைக்கு நம்ம எஸ்ஆர்ஹெச்க்கு எதிராக அவையில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணுறோம். அந்த மேட்ச்சுக்கு தான் தோனி ரிட்டர்ன் ஆக போகிறாரு. அண்ட் சிஎஸ்கேக்குமே இப்போ தோனியோட நீட்ஸ் இருக்கா, தோனியோட தேவை இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. சிஎஸ்கே இப்போ கொஞ்சம் செட்டில்டாக மாறி இருக்காங்க. அதுக்காக தோனி மாதிரி ஒரு பிளேயர் வரதை வேணாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ அவர் வரதுனாலுமே சிஎஸ்கே கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்குதான். பட் தோனி எப்படி இந்த 11ல் ஃபிட் இன் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம பேசணும். ஏன்னா சஞ்சு சாம்சன் ஆல்ரெடி விக்கெட் கீப்பிங்கரோட நல்லா தான் பண்ணுறாரு. இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸில். பட் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து நம்ம பார்த்துருப்போம், நம்ம நூர் அகமது கிட்டே போய் ஒரு கான்வர்சேஷனில் இருந்தார். அடுத்த பாலே வந்து அசுதோஷ் சர்மாவோட விக்கெட் வந்து நூர் அகமது எடுத்திருப்பாரு. இதை பற்றி லாஸ்ட் வீடியோவில் நான் பேசுகிறேன் ரிவ்யூவில். பட் நான் வந்து அதை பற்றி கவர் பண்ணாமல் விட்டேன். பட் இட்ஸ் வெரி குட். அசுதோஷ் சர்மா வேறு நல்ல ஃபார்மில் இருந்தார். அந்த ஓவர் தான் இதுக்கு 6மே அடித்தார். அண்ட் நூர் அகமதுமே லோ ஆன் கான்ஃபிடன்ஸில் இருந்தார். அவர் எந்த ஒரு விக்கெட்டுமே இந்த சீசனில் எடுக்காமல் இருந்தார். அவுட் சைடில் பாலை பிச் பண்ண சொன்னார். அசுதோஷ் சர்மாவும் திரும்ப ஒரு 6க்கு ட்ரை பண்ணார். அன்சுல் கம்போஜ் கிட்ட ஈஸியாக ஒரு கேட்ச் கொடுத்துட்டு போனார். ஸோ இப்போ நீங்கள் தோனியை கொண்டு வரீங்கன்னா விக்கெட் கீப்பிங்காக கொண்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சஞ்சு சாம்சனே நல்லா தான் பண்ணுறாரு. ஐ திங்க் குர்ஜப்ரீத் சிங் பதிலாக தான் ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும். ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரோட போவாங்களான்றது தெரியல. ஆக்சுவலாக லாஸ்ட் மேட்ச்லேயே ஒரு பேட்டர் கம்மியோட தான் சிஎஸ்கே விளையாடி இருப்பாங்க. நம்ம லாஸ்ட் ரிவ்யூ வீடியோலேயே அதை பற்றி பேசியிருந்தோம். ஸோ சிஎஸ்கே மேபி தோனியை வந்து இன் பிளேஸ் ஆஃப் குர்ஜப்ரீத் சிங் கொண்டு வரலாம். பட் நீங்கள் கிளியராக நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கலில் வந்து 3 ஓவர் தான் லாஸ்ட் மேட்ச்சில் பவுல் பண்ணியிருந்தார். அவருக்கு அந்த ஃபைனல் ஓவர் கொடுக்கல. அது ஏன்னா குர்ஜப்ரீத் மாதிரி ஒரு பிளேயர் இருந்ததுனால நம்ம ருத்ராஜுக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் ரொட்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. பட் குர்ஜப்ரீத் இல்லைனா கலில் அண்ட் அன்சுல் யாராவது ஒருத்தர் அடி வாங்கினாலுமே வந்து அவங்கள பவுல் பண்ணி தான் ஆனால் ஏன்னா வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இன்கேஸ் குர்ஜப்ரீத்துக்கு பதிலாக தோனி 11ல் வந்தார்னா அப்போ சஞ்சு சாம்சன் கிரவுண்ட் ஃபீல்டிங் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். தோனி வில் டூ த விக்கெட் கீப்பிங். பேட்டர்ஸ் நல்லா விளையாடிட்டாங்கன்னா இப்போ இம்பாக்டாக கூட தோனி வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்காது. தோனி வர வேண்டிய ஒரு சிச்சுவேஷனே கிரியேட் ஆகாதுன்னு சொல்ல வரேன். அதனால தோனி அதிகமான மேட்சஸ் நம்ம பார்க்க போகிறது இல்லையோ தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? உங்களோட ஒப்பீனியன்ஸை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் தோனி எப்படி ப்ளே பண்ண வைக்கலாம்னு. அண்ட் வருண் சக்கரவர்த்தி நேற்றுக்கு நெட்ஸில் ஸ்பாட் பண்ணியிருக்கிறதா ஒரு ரிப்போர்ட்டுமே இருக்குது. அவர் இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் மோஸ்ட்லி ப்ளே பண்ணார்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 2 கேம்ஸாக அவர் ப்ளே பண்ணலை. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேட்ச் ப்ளே பண்ண போகிறாரா அதுவுமே நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் இல்லையா. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறது கிடையாது. கேகேஆரோட நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு தான் இஸ் கோயிங் டு பி அவைலபிள்.
பட் ஹி ஹஸ் பீன் டிக்ளேர்ட் ஃபிட். அதுதான் ஒரு நல்ல விஷயம். ஸோ அவர் வந்து ஃபிட்டாக ரெடியாக இருக்காரு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் மேட்ச்சில் பத்திரனாவே எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் வருண் ப்ளே பண்ணார்னா சிஎஸ்கே பெருசாக வரி பண்ணிக்க மாட்டாங்க. பிகாஸ் டெவால் பிரஸ் அண்ட் சிவன் டுவின் 2 குட் ஹிட்டர்ஸ் ஆஃப் ஸ்பின் வச்சிருக்காங்க. கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு ரன் ஃபீஸ்ட் சேப்பாக் எதிர்பார்க்கலாம். கேகேஆருமே ரொம்ப ஹார்டாக தான் இன்னைக்கு மேட்ச் ப்ளே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்குமே விக்டரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச்சில் யார் வின் பண்ண போகிறாங்க அண்ட் எந்த பிளேயர் அதிகமான ரன் ஸ்கோர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக காமெண்ட்ஸில் போடுங்க. பார்க்கலாம் யார் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னு. லாஸ்ட் சீசனில் கலீல் அஹ்மத் நியூ பாலில் செம்ம எஃபெக்டிவாக இருந்தார். பட் இப்போ வரைக்கும் இந்த சீசனில் கலீல் அஹ்மதால் பெருசாக எதுவும் பண்ண முடியல. லாஸ்ட் மேட்ச்சில் தான் அவரோட ஃபர்ஸ்ட் விக்கெட்டை எடுத்திருப்பாரு. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் 13 எக்கானமி ரேட் அண்ட் இந்த சீசனில் வந்து 10+ இருக்குன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே ஆஸ் ஆஃப் நோ 11ல் 3 ஃபாரினர்ஸோட தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. பிரெவிஸ், நூர் அண்ட் ஜேமி ஓவர்டன். லாஸ்ட் மேட்ச்சில் அகில் ஹசனை வந்து இம்பாக்ட் சபா கொண்டு வந்தாங்க. ஸோ சிஎஸ்கே இப்போ என்ன பண்ணுவாங்க நான் சொல்லவா. சிஎஸ்கே வந்து கலீல் அஹ்மதுக்கு பதிலாக ஸ்பென்சர் ஜான்சன் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வருவாங்க. ஆஃப்டர் ஸ்பென்சர் ஜான்சன் அரைவல்னு தோணுது. மேட் ஹென்ரியோட தொல்லையும் இனிமேல் சிஎஸ்கேக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவர் மோஸ்ட்லி எந்த ஒரு மேட்சுமே இனிமேல் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. கலீல் அஹ்மத் இப்போ பவுல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இதே ட்ராக்ல அப்கமிங் மேட்சஸ்லேயே பவுல் பண்ணார்னா பெருசாக விக்கெட்ஸ் எதுவும் எடுக்காம ஹை எக்கானமி ரேட் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாருன்னா அப்போ சிஎஸ்கே கண்டிப்பாக வந்து ஸ்பென்சர் ஜான்சனை இன் பிளேஸ் ஆஃப் கலீல் அஹ்மத் கொண்டு வரலாம். சிஎஸ்கே பவுலிங் கோச் எரிக் செமன்ஸ் ஸ்பென்சர் ஜான்சனோட சைனிங் எதுக்காக அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்பென்சர் ஜான்சன் கிட்ட பேஸ் இருக்கு. அவரோட லெஃப்ட் ஆர்ம் பவுலிங்குமே வெரி இம்பார்ட்டண்டாக இருக்க போகுது. பட் அவர் ஹவு மச் ஆஃப் ஓவரால் எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இந்த சீசனில் இருக்க போகிறது அப்படிங்கிறது தெரியல. பட் தட்ஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்ற மாதிரி தான் இருக்குது. பவுலிங் கோச்சுக்கே வந்து இவர் எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இந்த சீசன் இருக்க போகிறது, ஹவு மச் ஆஃப் ரோல் ஹி வில் பிளே அப்படிங்கிறது தெரியலனா தட் ஷோ சிஎஸ்கேயோட சைனிங் எவ்வளோ மட்டமாக இருந்திருக்குன்னு. நிறைய ஃபேன்ஸ் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சனை நெக்ஸ்ட் இயருக்கு சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர்லாம் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட பற்றாக்குறை கண்டிப்பாக ஆப்ஷனில் இருக்கும். பெருசாக ஃபாஸ்ட் பவுலர்ஸே ஆப்ஷனுக்கு வர மாட்டாங்கன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பென்சர் ஜான்சனை இப்போவே சைன் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர்க்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பார்னு சொல்ல வராங்க. ஆக்சுவலாக ஜோ ஃப்ராஸ்டர் இதே மாதிரி ஒரு சீசன் வந்து வரப்போகிறது கிடையாதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஸ்டில் எம்ஏ வந்து ரொம்ப ஹை ப்ரைஸை தான் அவர் போய் பிக் பண்ணாங்க. அந்த வருஷம் அவர் ஃபுல்லாக ப்ளே பண்ணல. அதுக்கு பதிலாக நெக்ஸ்ட் இயர் தான் வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சினாரியோ தான் இப்போ சிஎஸ்கேமே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுவும் அதுவும் ஒன்னாடா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. நான் எந்த விதத்தையும் ஸ்பென்சர் ஜான்சனை தாழ்த்தியோ இல்லை வந்து ட்ராலோ பண்ணல. ஜஸ்ட் இன்ஜுரியில் இருக்கிற ஒரு பிளேயரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அதை நினச்சா தான் கோவமாக இருக்குது. சரி ஓகே இது வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். இன்றைக்கி சிஎஸ்கே மோஸ்ட்லி சேம் காம்பினேஷனில் தான் போக வாய்ப்பு இருக்குது. சும்மாவே சேம் காம்பினேஷனில் தான் போவாங்க. இப்போ வின்னிங் காம்பினேஷனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இதை இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு உங்களை மேட்ச் ரிவ்யூ வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், சியர்ஸ், பை.